ஹென்றி ஃபோர்டோட அசெம்பிளி லைன் பத்தி ஒரு குவிக் பார்வை பார்க்கலாம். டிசம்பர் 1, 1913. இந்த ஒரு நாள்ல ஹென்றி ஃபோர்ட் செஞ்ச ஒரு விஷயம் இருக்கே, அது கார்களோட உற்பத்தியை மட்டும் மாத்தல, நாம இன்னைக்கு பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளோட கதையுமே மொத்தமா மாத்திடுச்சு. சரி, முதல் விஷயம் வேகமும் விலையும். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல ஒரு காரை செஞ்சு முடிக்க கிட்டத்தட்ட 12.5 மணி நேரம் ஆகுமா. அதனால கார் வாங்குறதுங்கிறது பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தான் முடிஞ்சது. ஆனா ஃபோர்டோட இந்த அசெம்பிளி லைன்ல கன்வேயர் பெல்ட்ல கார் நகர்ந்து போக ஒவ்வொரு ஆளும் ஒரே ஒரு வேலையை மட்டும் செஞ்சாங்க. இதோட விளைவு கார் செய்யற நேரம் வெறும் 1.5 மணி நேரமா குறைஞ்சிடுச்சு. இதுதான் எல்லோருக்கும் ஒரு கார்ங்கிற ஃபோர்டோட கனவை நிஜமாக்குச்சு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது முழுக்க முழுக்க ஃபோர்டோட புது ஐடியா இல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இத்தாலியில வெனிஸ் கப்பல் கட்டும் தளத்துல இதே மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுல கசாப்பு கடைகள்ல விலங்குகளை பாகம் பிரிக்கிற டிஸ்அசெம்பிளி லைன் முறைய பார்த்துதான் ஃபோர்டுக்கு இந்த யோசனையே வந்துச்சுன்னு சொல்றாங்க. கடைசியா இதோட உலகளாவிய தாக்கம், அதை யாருமே எதிர்பார்க்காதது. ஆமா, இந்த முறையால கார்களோட விலை குறைஞ்சது உண்மைதான். ஆனா இது ஒரு பெரிய சமூக மாற்றத்தையும் கொண்டு வந்துச்சு. ஒரு பொருளை முழுசா செய்ய தெரிஞ்ச திறமையான தொழிலாளர்களோட தேவை ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ய ஆள் இருந்தா போதுங்கிற நிலைமை வந்துருச்சு. இதுதான் பிற்காலத்துல தொழிற்சாலைகள் எல்லாம் குறைந்த சம்பளம் கிடைக்கிற நாடுகளுக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. ஆக டிசம்பர் 1ங்கிறது வெறும் ஒரு தேதி இல்ல, அது உலக பொருளாதாரத்தோட போக்கிய மாற்றி அமைச்ச ஒரு புதிய தொடக்கம்.